உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ற பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவில் சந்திக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த விஷயத்துல யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த பலன் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி தான் நடக்க போகுது. இப்போ கோச்சாரத்துல கிரக அடைவுகள் எந்தெந்த ராசியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மிதுன ராசியில் செவ்வாய் இருக்காரு, கடக ராசியில குரு உச்சம் பெற்று புதனுடன் இணைந்திருக்காரு. அதே போல சூரியன் சிம்ம ராசியில் ஆட்சி பெற்றிருக்காரு, கேது சிம்ம ராசியில இருக்காரு. அது மட்டும் இல்லாம கும்ப ராசியில ராகு பகவானும் மீன ராசியில சனி வக்ரம் அடைந்து இருக்காரு. அப்ப இந்த ஒரு மாத பலன் அப்படின்னும் போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து ஒரு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது. அதுல முக்கியமா இந்த ஆவணி மாதம் எப்பவுமே வருஷத்துல ஒரு சிறப்பான மாதம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்ற நிலையில சிம்ம ராசியில இருப்பார். அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் இந்த சூரியனுடைய நகர்வை வைத்து கண்டிப்பா நடக்கும். அது முக்கியமா பொருளாதாரம், சுப நிகழ்ச்சிகள், நீங்க எண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, எந்தெந்த செயல்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றத இந்த ஆவணி மாதத்துல சூரியனுடைய பெயர்ச்சியின் மூலமாக மற்ற கிரகங்களின் அடைவுகள் மூலமாக கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இப்ப 12 ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு டீட்டெயில்டா பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்த கடக ராசி அன்பர்கள் எல்லாருக்குமே இந்த ஆவணி மாதத்துல ஒரு இடம் மாற்றம் இருக்கு, வேலை மாற்றம் இருக்கு, ஒரு வீடு வாங்கிட்டு வெளியில எங்கேயாவது மாறி போவீங்க, அதே போல ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும், ஆஃபீஸை மாத்துறதுக்கான ஒரு அமைப்புகள் வரும், இல்லை ஒரு வாடகை வீட்டிலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு வீடை மாற்றியே ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உறுதியா இருக்கு. நீங்க பண்ணலைன்னா தான் மாட்ட போறீங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. திருப்பி சொல்றேன், நீங்க அதை அந்த இடமாற்றம் பண்ணீங்கன்னாவே லைஃப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இருக்கிற இடத்துல பயங்கரமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, அதனால உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாம இருக்கு. நான் வேணா எழுதி தரேன். நிறைய கடகராசி என்பர்கள் இந்த மாசம் நீங்க வீடை மாத்துறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரமோ இல்லை உறவுகளோ ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு உறுதியா இருக்கு. இல்லை சார் எங்க சார் சொந்த வீட்டில் இருக்கேன், எங்க மாத்துறது அப்படின்னா கண்டிப்பா ஒரு வீட்டில் ஒரு பெயிண்ட் பண்ணுங்க, இல்லை நீங்க இருக்கக்கூடிய ரூமை மாத்திக்கங்க. அதை பண்ணீங்கன்னாவே லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சார் நான் வேலை இல்லாமல் இருக்கேன் சார், வேலை இல்லாமல் இருக்குன்னா தயவு செய்து வெளியூருக்கு போய் வேலை பார்க்கறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க, வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் வெளிநாடுக்கு தான் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்குமா சார்னா இந்த மாதம் அதற்கான ஒரு அற்புதமான மாதம். நீங்க தைரியமா ட்ரை பண்ணலாம். இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். நீங்க வெளிநாடு போய் பர்மனண்டா செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன், தொழில் இல்லாமல் இருக்கீங்கன்னா அங்கேயே ஒரு இடமாற்றம் செய்து கொள்வது நல்லது. அதை பண்ணிட்டு நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா திருப்பியும் அங்கே ஒரு 10-15 வருஷம் வெளிநாட்டிலே இருந்து சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும். அங்கேயே ஒரு பிஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஒரு விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. மாணவர்கள் கண்டிப்பாக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு இடமாற்றத்தின் மூலமாக கண்டிப்பாக வரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதுமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் வேணும் சார், எனக்கு க்ரோத் வேணும் சார் நினச்சிங்கன்னா, எனக்கு பணம் வரணும், எனக்கு கடன் இருக்கு, கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் நீங்க இருக்கக்கூடிய ஆஃபீஸை ஏதாவது மாத்துங்க. இல்லை சார் ஆஃபீஸ்லாம் மாற்ற முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய டேபிள் பொசிஷனை மாற்றி போடுங்க. முக்கியமா கடக ராசி என்பவர்கள் வடக்கு திசை நோக்கி நீங்க உட்கார்ற மாதிரி பார்த்துட்டீங்க, பிஸ்னஸ்ல நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய வளர்ச்சியை இந்த மாசத்துல நீங்க சந்திக்கலாம். லாபங்கள் அதிகமாக வரும், நிறைய வாய்ப்புகள் வரும், ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும்.
இதற்கான சூழ்நிலைகள் செய்வது சிறப்பு. அதே போல் நிறைய பேருக்கு வெளியூரில் ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வெளிநாட்டு வரன் தேடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் இந்த கடக ராசி என்பவர்களுக்கு ஒரு மாற்றம் செய்து கொண்டால் பெரிய லெவலில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு முக்கிய மாதமாக ஆவணி மாதம் அமையும்.